கோர்ஸுக்கான மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் அண்ட் ஃபில்லிங் ப்ரொசீஜரை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு நம்மளுடைய வெப்சைட் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணணும். www.tnhealth.tn.gov.in அப்படிங்கிற நீங்கள் லிங்கை வந்து நீங்கள் டைப் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு மெயின் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் டிஎன் ஹெல்த் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் வந்து இருக்கும். அந்த பேஜை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டிஎன் ஹெல்த் வெப்சைட்டுக்குள்ளே உங்களுடைய பேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே இறங்கி பார்க்கும்போது நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு காலமை பார்ப்பீங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் நிறைய ஸ்க்ரீன்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்கும். ஸோ அதில் நமக்கு இப்போ வந்து பிஎன்ஒய்எஸ் கோர்ஸுக்கான மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் ஃபில்லிங் ப்ரொசீஜரை வந்து நம்ம பார்க்கறதுக்கான ப்ராஸ்பெக்டஸ் இருக்கும். அந்த ப்ராஸ்பெக்டஸை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ப்ராஸ்பெக்டஸ் வந்து டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நமக்கு இப்போ அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு, ப்ராஸ்பெக்டஸ் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராஸ்பெக்டஸ் இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங்கான ப்ராஸ்பெக்டஸ். ஸோ நம்ம முதல்ல எப்படி கவர்மெண்ட் ப்ரொசீஜர் பார்த்தோமோ அதே மாதிரி உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங்கான எல்லா ப்ரொசீஜர்ஸும் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டலி இந்த டவுன்லோட்ஸ் வந்து 61 பேஜஸ் வந்து இருக்கும். இதில் நமக்கு அப்ளிகேஷன் பேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கடைசியில் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே இறங்கும்போது உங்களுடைய பேஜ் நம்பர் 58ல் உங்களுக்கான மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங்கான உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு போல்டில் வந்து எம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எம்ங்கிறது வந்து மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்படி அப்ளிகேஷன் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குற இது எல்லாமே இந்த அப்ளிகேஷன் ஃபில்லிங் எல்லாமே வந்து பிளாக் லெட்டர்ஸில் வந்து இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிடேட்டோட பேர் இனிஷியல் வந்து அட் த எண்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும். கடைசியாக வந்து ஸ்டூடெண்ட்டோட இனிஷியல் வந்து கொடுக்கணும். உங்களுடைய பேர் வந்து கரெக்டாக உங்களுடைய 12th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ அடுத்தது பக்கத்தில் வந்து உங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோஸை வந்து நீங்கள் அட்டஸ்டேஷன் பண்ணணும். ஸோ அட்டஸ்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் ஒட்டினதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து வெளியில் இருந்து உள்ளே பார்க்க வரணும். ஸோ உங்களுடைய சிக்னேச்சர் வந்து பேப்பர்லேயும் இருக்கணும், உங்களுடைய ஃபோட்டோலையும் வந்து ஹாஃப் இருக்கணும். ஸோ அப்படி தான் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் வந்து பண்ணணும். அடுத்ததாக நமக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். இதில் வந்து நிறைய சப்காஸ்ட்டுக்கு உண்டான கோட்ஸு, ரிலீஜியஸ் கோட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, மதர் டங் கோடு. இது எல்லாமே நீங்கள் வந்து ப்ராஸ்பெக்டஸை முன்னாடி படிக்கும்போது உங்களுக்கு அனெக்ஷர்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அனெக்ஷர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேஸ்ட்டுக்கு எந்த கோடு வருதோ அந்த கோட் நம்பரை வந்து நீங்கள் போடணும். அதே மாதிரி ரிலீஜியஸ் கோடும் மதர் கோடும் வந்து நீங்கள் போடணும். ஸோ மற்றபடி நீங்கள் கவர்மெண்ட் அப்ளிகேஷன் நம்ம என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும். உங்களுடைய 12th எக்ஸாம் மார்க்கு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய நேட்டிவிட்டி என்ன, நீங்கள் கடைசியாக இந்த ஸ்கூலில் படிச்சீங்க, நீங்கள் வேறு ஏதாவது வந்து ப்ரொஃபஷனல் காலேஜில் படிச்சீங்க இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ இதோட இந்த அப்ளிகேஷன் வந்து முடியும். உங்களுடைய சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் வந்து போடணும். அடுத்தது ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து இருக்கும். ஒன்று ஸ்டூடெண்ட் கொடுக்குறதும், இன்னொன்று வந்து பேரண்ட் வந்து டிக்ளரேஷன் கொடுக்குறதும் இருக்கும். ஸோ அந்த இது ரெண்டுத்துலையுமே வந்து பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் வந்து சிக்னேச்சரை போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் அட்டாச் பண்ணணுங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் நம்ம லிஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய 10th 11th 12th மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம இதில் அட்டாச் பண்ணுறது எல்லாமே வந்து ஜெராக்ஸ் காப்பீஸ் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி நீங்கள் அனுப்பணும். நம்ம எதுவுமே வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் நம்ம அனுப்ப போகிறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபில்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இருக்கணும். அடுத்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் இருக்கும். செல்ஃப் அட்டஸ்டேஷன் அப்படின்னா இந்த எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து கீழே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு எழுதி உங்களுடைய சிக்னேச்சரை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் அப்ளிகேஷன் ஃபார்மையும் அதே மாதிரி தான் வந்து நம்ம செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் வந்து போடுறோம். செல்ஃப் அட்டஸ்டட்னு எழுதி கீழே வந்து உங்களுடைய சிக்னேச்சர் வந்து நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அடுத்தது ப்ராஸ்பெக்டர்ஸ்க்கான நம்மளுடைய ஃபீஸ், இந்த அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் ப்ரொசீஜர்ஸ் எப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ஃபீஸ் எப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு இந்த ப்ராஸ்பெக்டர்ஸ்லேயே உங்களுடைய ஃப்ரண்ட் பேஜில் ஃபஸ்ட்டில் SBI ஆன்லைன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் காலமில் மெத்தட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் ஃபீஸ் பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து 1000 rupees. ஸோ OC, BC, MBC, BC, M, SC, ST, AST யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து காமன் 1000 rupees வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ இந்த அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த வெப்சைட்குள்ளே லிங்க்குள்ளே நம்ம போகலாம்.
ஸோ லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேமெண்ட் கேட்டகரி கேட்கும். நம்ம இப்போ பண்ண போகிறது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவோடது. ஸோ அப்போ வந்து யூஜி BNYS மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் ஃபீஸ்னு போட்ட உடனே உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டதுக்கப்புறம் உங்களுடைய கிரெடென்ஷியல்ஸ் உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் உள்ளே கொடுத்ததுக்கப்புறம் ஐ ஹேவ் ரெட் அண்ட் அக்ரீட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் ஆப்ஷன் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய SBI கிரெடிட் உள்ள வந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணி அதில் இருந்து ஒரு ரெசிப்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ரெசிப்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணி வச்சு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். அந்த பிரிண்ட் அவுட்டையும் எடுத்து நம்ம ஏற்கனவே அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி வச்சிருப்போம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணியிருப்போம், அது கூட சேர்த்து இந்த ரெசிப்டையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அட்டாச் பண்ணி உங்களுக்கு ப்ராஸ்பெக்டஸில் வந்து என்ன இடத்துக்கு நம்ம அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணுங்கிறத என்ன காலமில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா உங்களுடைய 5th இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறதுல 5th காலமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ யாருக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா த செக்ரட்டரி, செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி, அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஃப் இந்தியன் மெடிசன் கேம்பஸ், அரும்பாக்கம், சென்னை அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் எய்தர் ரெஜிஸ்டர் போஸ்ட் இல்லைனா ஸ்பீட் போஸ்ட் இல்லைனா கொரியர் சர்வீஸ் மூலமா ஜூலை 8ஆம் தேதி சாயந்தரம் 5:30 மணிக்குள்ள உங்களுக்கு வந்து சென்னைக்கு வந்து ரீச் ஆயிருக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவை வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன் பண்ணியாச்சு, நம்ம ரெசிப்ட் எடுத்தாச்சு. இப்போ இந்த ரெசிப்டில் SBI கலெக்ட் டிரான்சாக்ஷன் ID நம்பர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து மேலே இந்த காலத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேமெண்ட் பண்ணதோட டிரான்சாக்ஷன் ID நம்பர் இருக்கும், அந்த நம்பரை வந்து நீங்கள் இதில் வந்து ஃபில்அப் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த அப்ளிகேஷனு டாக்குமெண்ட்ஸு ப்ளஸ் வந்து ரெசிப்ட் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து ஒன்றா வந்து கொரியர் போட்டு நீங்கள் வந்து அரும்பாக்கத்துக்கு அனுப்பிடணும்.